தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், காலை 9:52 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்வை வளமாக்கும் 7ஆம் இடம். நேற்று முன்தினம் சொன்னேன், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் 7ல் சுக்கிரன் ஒருத்தருக்கு இருந்தால் ரொம்ப அழகான வாழ்க்கை துணை அமையும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். கல்யாணம் பேசுகிற போதே என்ன சொல்கிறாங்க, நல்லா அழகாக இருக்கணும் சார் பெண்ணு, அதுக்கப்புறம் நல்லா படித்தும் இருக்கணும், சம்பாதிக்கணும், மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் இருக்கணும், இப்படியெல்லாம் கேட்பாங்க. அது மாதிரி அவங்களும் ஆடவர்கள்ட்ட எதிர்பார்க்கறது சொத்துக்கள் இருக்கா, இடம் இருக்கா, வீடு இருக்கா, காரெல்லாம் இருக்கான்லாம் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா, ஜாதகத்தில் 7ஆம் இடம் வலுவாக இருக்கணும். 7 நல்லா இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். சுக்கிரன் 7 நிலை சுகமாக வீட்டிலிருந்து தக்க புதன் கூடின் தாலி கட்டும் பெண்ணவளோ. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கணும், அவரோட புதன் வந்து கூடணும். அப்படி கூடியிருந்து புத சுக்கிர யோகமாக இருந்தால் மிக்க அழகாவாள். வரக்கூடிய மனைவி நல்ல அழகு ஆஸ்தி உடையவர்களாக இருப்பாள், மிக்க அழகாவாள். மிகச்சிறந்த பணிபுரிந்து பக்க பலமாகி பணம் சேர்க்கும் குணமுடையாள், குணவதியாகவும் இருப்பாள். நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லா செப்பனிடணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். மாமன் காரகனால் மதிப்பு மிகு புதன் கோலாம். மாமன் காரகங்கிறது எது? புதன். அந்த புதன் நல்லா இருக்கணும். தாமாக உச்சத்தை தானேற்றால் நிலை உயரும். புதனும் உச்சம் பெற்றுச்சுன்னு வச்சுங்க, மாமனாராலேயும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். புகுந்த வீட்டினிலே பொருள் குவியும். அந்த பெண்ணுக்கு புகுந்த வீடு இருந்துச்சுன்னு, அந்த புகுந்த வீட்டினிலே பொருள் குவியும், பொன் குவியும், மிகுந்த வாகனமும் மேன்மையுடன் வந்தினையும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த பெண்ணு வந்த நேரம் எங்களுக்கு நல்ல யோகங்கள் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அந்த பெண் அடியெடுத்து வச்ச நேரம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் பேசி முடிச்சுக்கின போதே பையனுக்கு வந்து வேலை பர்மனெண்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அயல்நாட்டு யோகம் வந்துச்சு, எல்லாம் நல்லா இருக்கும்பாங்க. அது எப்படி அப்படின்னா, புதன் உச்சம் பெற்றிருக்கணுமா. புதன் உச்சம் பெற்றால் மாமன் காரகனாம் மதிப்பு மிகு புதன் கோளாம் தாமாக உச்சத்தை தானேற்றால் நிலை உயரும். அந்த வந்த இடத்துக்கு புகுந்த வீட்டுக்கு நிலை உயர்ந்துருமா. உயர்வது மட்டுமல்ல, புகுந்த வீட்டினிலே பொருள் குவியும், பொன் குவியும், மிகுந்த வாகனமும் மேன்மையுடன் வந்தினையும். வண்டி வாகன வசதியோடு இருப்பாங்களாம். இப்படியெல்லாம் வாழ்க்கை துணை அமையணும்னா நம்ம 7ஆம் இடத்தை பார்க்கணும். வாழ்க்கையில் இந்த 12 கட்டத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம் விருச்சிக லக்கணமா, 7ஆம் இடம் ரிஷபம், அதே மாதிரி மேச லக்கணமா, 7ஆம் இடம் துலாம். இந்த 7ஆம் இடத்தை பார்த்து 7க்கு அதிபதி சுக்கிரனோட இருக்கா, 7ஆம் இடம் சுக்கிரன் இருக்கா, சுக்கிரனோட புதன் இருந்துச்சுன்னா தான் புத சுக்கிர யோகம் என்று ஒரு யோகம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அழகு ஆஸ்தி நிறைந்த பெண் வரும். அதே மாதிரி அவர்களுக்கு வாழ்க்கை துணை நல்ல ஆண் கிடைக்கும். அதாவது மணமகன் நல்ல மணமகனாக கிடைப்பான். இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். 7க்கு அதிபதி யார் என்பதை அறிந்து அதற்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று நாம் வழிபட்டு வந்தால் நல்ல வாழ்க்கை துணை நமக்கு அமையும், குணவதியாக வாழ்க்கை துணை அமையும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வெற்றிக்கு உரிய நாள். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இருந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குவதால் மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்ற கவலை அகலும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, 11 வயதாக இருப்பதால் அயல்நாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஆதாயம் தரும் தகவல் வரலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்திலே வெளிநாட்டில் சென்று பணிபுரியலாம். அதற்கேற்ற விதத்திலே நல்ல சம்பள உயர்வோடு கூடிய இடம் கிடைக்குமா என்று நினைத்தவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். அது நிதானம் தேவைப்படும் நாள். ஏனென்றால் இன்று சந்திராஷ்டமம். இதை செய்தாலும் நீங்கள் உடனடியாக செய்ய இயலாது. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். வரவை காட்டிலும் செலவுகள் கூடலாம். மனக்கவலைகள் அதிகரிக்கும். இந்த நாள் யோசித்து செயல்படுவதே நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சஞ்சலங்கள் தீர சாமர்த்தியமாக பேச வேண்டிய நாள். சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வது நல்லது. 8லே சனி இருக்கின்றார், வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சில காரியங்களில் தட்டுப்பாடுகளும் தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும் என்றாலும் எப்படியாவது கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். பொதுவாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் புனிதமிகு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும், வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனைகள் இன்று உங்களுக்கு வெற்றி பெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்தே செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. விரயங்களை சாமர்த்தியமாக சமாளிக்க நேரிடும்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி என்று வலிகள் வரலாம். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட வரலாம். சூரிய பலம் ராசியில் இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் அதுவரை மனக்கவலைகள் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெற முடியாத ஒரு சூழலில் இன்று கிரகங்கள் இருக்கின்றன. எனவே நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து செய்வதே நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். எது செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று குரு பார்வை உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. கல்யாண கனவுகளும் நனவாகும். பிள்ளைகளுக்கு எதிர்கால நலன்கிறது. நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் செயல்படுத்த இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிவன் வழிபாடு நன்மை தரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உத்தியோக முயற்சிகளை வெற்றி கிடைக்கின்ற நாள். ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். பழைய உத்தியோகத்தை விட்டுவிட்டு வேறு உத்தியோகத்திற்கு செல்லலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே அதிகரிக்கும். வேலைப்படு கூடுகிறதே, உழைப்புக்கேற்ற பலனில்லையே என்றெல்லாம் நினைப்பீர்கள். உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இப்பொழுது புதிய உத்தியோக வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கும் நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்று பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை வெற்றி பெறும். அஞ்சலி ராக இருப்பதனாலே பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில், 6லே குரு 12க்கு அதிபதி செவ்வாயோடு இருக்கின்றார். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்று கவலைப்படுவீர்கள். கடன் சுமையின் காரணமாக இடத்தை விற்பனை செய்யும் சூழல் ஒரு சிலருக்கு உருவாகலாம். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு. எனவே இப்பொழுது விற்றாலும் மீண்டும் நீங்கள் இடம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்று விரும்பி வந்து சேர்வார்கள். கடன் சுமையின் காரணமாக நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அது மட்டுமல்ல, 3லே சனி இருக்கின்றார். எனவே ஒரு சில விலகிச் சென்ற சகோதரர்கள் இன்று மீண்டும் உங்களோடு வந்து இணைந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் உங்களுக்கு இன்று கடவுள் வழிபாடு கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் 7க்கு அதிபதி இருப்பதனாலே வரன்கள் வாயில் தேடி வரலாம். வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளால் துயரங்களை வெளியேற்றிக் கொள்வீர்கள். 2லே சனி இருப்பதால் திரண்ட செல்வம் வரும். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். நேற்றைய கடன் சுமை இன்று குறைய வாய்ப்பு உண்டு. இன்று நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உடன் இருப்பவர்களாலும் உடன்பிறப்புகளாலும் நன்மை கிடைக்கின்ற நாள். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கரண்ட் சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். 6லே புதன் இருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு, 7லே கேது. வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். அதே நேரம் ராசிநாதனோடு செவ்வாய் இருப்பதால் பூமி வாங்கி பூரிப்பு அடைவீர்கள். விற்ற சொத்துக்களை மீண்டும் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. இருந்தாலும் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அதே நேரத்தில் வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு இன்று பூர்த்தியாகும். நன்மைகள் அதிகம் நடைபெறுகிற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.